மன்னிக்கும்போது கூட அந்த பிரமாணத்தின்படி தான் மன்னிக்கணும். The upkeeping of that law is righteousness. அந்த பிரமாணத்தை கைக்கொண்டு ஆண்டு நடத்துறது தான் நீதி நியாயம். When he looks down at the world, when he looks at you and me, அவர் இந்த பூமியில உங்களை என்னை நோக்கி பார்த்தா, from his righteousness sometimes judgment will come. அவருடைய நீதியிலிருந்து சில நேரங்கள் நியாய தீர்ப்பு எழும்பி வரும். From his righteousness sometimes mercy will also come. அவருடைய நீதியிலிருந்து சில நேரங்கள்ல இரக்கமும் வரும். Muslims make fun of the Christian faith. They say, you know, what's this God coming down and dying? What's all that? If God wants to forgive, he just has to forgive. பொதுவாக முகமதியர்கள் இப்படி இதை குறித்து ஒரு பரியாசமா கேலியா சொல்வது உண்டு. தேவன் என்ன இப்படி தேவன் பூமிக்கு இறங்கி வந்து இப்படி சாகணும், அப்புறம் மன்னிப்பு கொடுக்கணும், இந்த மன்னிப்பை நேரடியாக கொடுத்துடலாமே ஆண்டவர் தான். They ask some funny questions like this. இப்படி சில ஒரு விசித்திரமான கேள்வி கேட்பது. If Jesus died and rose again after 3 days, where was God for 3 days? இயேசு மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். இந்த 3 நாள் ஆண்டவர் எங்க இருந்தார்? God was missing. God was dead. தேவன் காணாம போயிட்டார், தேவன் செத்து போயிட்டார். So that's not possible. It's not possible. அது முடியாத ஒரு காரியம். So they make fun of us like this. இப்படி பரியாசம் பண்ணுவதுண்டு. But the truth is God is subject to his own laws. இந்த சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய சொந்த அன்புக்கு அடிமையா இருக்கிறார். For example, you know, the president of India has the right to forgive a criminal. உதாரணமா இந்திய தேசத்தின் ஜனாதிபதி ஒரு குற்றவாளியை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. Even if the Supreme Court sentences him to death, the president can pardon him. ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இதுக்குரிதான மரண தண்டனை விதிச்சிருந்தால் கூட ஜனாதிபதி அதுக்கு விலக்கு கொடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. Suppose a serial killer goes and falls at the feet of the president. உதாரணமாக தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருக்கிறதான ஒருவர் வந்து ஜனாதிபதியுடைய காலில் போய் விழுந்துட்டா, and he has been sentenced to death by the court. அந்த வழக்காடு மன்றத்தினால மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறான். But now he falls at the feet of the president. இப்போ ஜனாதிபதி காலில் போய் விழுந்துறான். The president says, okay, I forgive. ஜனாதிபதி சொல்றா, நான் மன்னிக்கிறேன். So he is allowed to live. ஆகவே இவள் உயிரோடு இருக்கிறது விட்டுறாங்க. President has the right to forgive, yes. இந்த ஜனாதிபதிக்கு இப்படி மன்னிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. But there will be someone who says that's unfair, that's unfair. ஆனா யாரோ ஒருத்தர் இருந்து இது சரியில்லை, இது தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு இருக்கிறாங்க. That's unjust. அதான் அநீதி. Who is that? அது யாரு? Who is that? Who will cry unjust, unjust, unfair? யார் அப்படி சரியில்லை அநீதின்னு சொல்றது? The murdered people's relatives will be there. They will not agree. கொலை செய்யப்பட்டவனுடைய சொந்தக்காரங்க இதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. They'll say that's not fair. How can he be pardoned? He has to be punished. இது எப்படி நியாயம்? இவன் தண்டிக்கத்தான் படணும்னு சொல்லுவாங்க. In the same way, அதுபோல if God just keeps on forgiving arbitrarily and there's no punishment, தேவன் இப்படி சும்மா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு அப்படி அதுக்குரிதான ஒரு பிரமாணமே இல்லாம இருந்தா, he's my child, my creation, so I will forgive. இவன் என் சிருஷ்டி, என் பிள்ளை, நான் மன்னிச்சேன். He's a Christian, so I will forgive. இவன் கிறிஸ்தவன், மன்னிச்சேன். If God does that, அப்படி தேவன் செய்தா, there is someone who will cry unfair, unfair. யாரோ ஒருத்தர் வந்து இது சரியில்லை சரியில்லை தப்புன்னு சொல்லுவாங்க. Who is that? யாரு? Satan. சாத்தான். So forgiveness or punishment has to be done justly. அது மன்னிப்பா இருக்கட்டும், அது ஒரு நியாய தீர்ப்பா இருக்கட்டும், ஆனா நியாயமா தான் அதை செய்யணும். So God wants to forgive. தேவன் மன்னிக்க வாஞ்சிக்கிறார். And but he has to do it justly. ஆனா அது நியாயமா இருந்து செய்யணும். That is why he came down and he took the punishment on our behalf, so that forgiveness is not partiality, forgiveness is just. ஆகவே தான் கொடுக்கப்படுகிறதான மன்னிப்பு ஒரு தலை பட்சமாயிராதபடி நியாயமா இருக்கும்படியாக அவரே வந்து வந்த தண்டனையை தாமே எடுத்துக்கொண்டார். There is a verse in the Bible that shows the nature of God. தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு வசனம் இருக்கு. It shows how God is so merciful. தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை அது காட்டுகிறது. Some of us think, you know, God is a policeman. சிலர் இப்படி நினைச்சிட்டு தேவனா ஒரு காவல்துறை அதிகாரி போல. He is like an officer, a military officer with a gun in his hand. அவர் ராணுவ அதிகாரி போல எப்போதும் துப்பாக்கி கையில ஏந்தி கொண்டு, listen to me, கவனிங்க, you do what I say and you live. நான் சொல்றதை செய், உயிரோடு இருக்கன்னா அப்படியே செய். Disobey, I'll shoot you. கீழ்ப்படியாம காட்டினா சுட்டு தள்ளிடுவேன்.
So sometimes we look at God like that. சில நேரங்களில் தேவனை நம்ம அப்படி யோசிக்கிறோம். But you are going to, I'll show you now through a diagram how God is a merciful God. தேவன் இரக்கமுள்ள தேவன் என்பதை பற்றி நான் வரைபடம் காட்டுகிறேன். Even in his anger there is mercy. அப்படி கோபத்துல கூட ஒரு இரக்கம் இருக்கு. If you read Psalm 103 103ஆம் சங்கீதம் verses 8 and 9. 8-9 வசனங்கள். In Tamil it's different. I'll do it according to the I'll just use a graph to describe how God gets angry. தேவன் எப்படி கோபம் கொள்கிறார் என்பதை பற்றி ஒரு வரைபடம் சொல்கிறேன். I am going to depict God's mercy with a zero. தேவனுடைய இரக்கத்தை 0 என்கிற இலக்கத்தோடு ஆரம்பிக்கிறேன். With the symbol zero. இந்த 0 என்கிறதான அடையாளத்தோடு. And I'm going to represent God's anger with an into mark. தேவனுடைய கோபத்தை ஒரு into மார்க்ல நான் சொல்றேன். And through a verse we will see how God gets angry. அந்த வசனத்தின் மூலமா தேவன் எப்படி கோபம் கொள்கிறார் என்று சொல்கிறேன். Read Psalm 103 verse 8. 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். What's written here? இங்க என்ன எழுதி இருக்கு? God is merciful and gracious. தேவன் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். So I'm going to depict his mercy now. இப்பொழுது அவருடைய இந்த இரக்கத்தை நான் சொல்றேன். So basically God is merciful God. He is not a short tempered God. சொல்லப்போனா அடிப்படையா தேவன் திடீர் கோபப்படுகிறவர் அல்ல. அவர் இரக்கமுள்ள தேவன். So this is how I represent his mercy. அவருடைய இரக்கத்தை இப்படி தான் நான் சொல்றேன். To start with, he is merciful. அவர் தேவனை பொறுத்த விஷயத்துல அவர் இரக்கத்துல தான் ஆரம்பமாகவே இருக்கிறார். That's the first thing. He is gracious and merciful. அவர் கிருபையும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். Secondly, the Bible says in English, he is slow to anger. இரண்டாவது, அவர் கோபப்படுறதுக்கு தாமதம் உள்ளவராக இருக்கிறார். So he gets angry, he won't get angry suddenly, slowly only he'll get angry. அவர் கோபப்படுவார், கோபப்பட மாட்டார் இல்ல, ஆனா தாமதமா பண்ணுவார். So even if he gets angry, அவர் கோபப்பட்டா கூட he'll get angry slowly only. அவர் ரொம்ப மெதுவா தான் தாமதமா தான் கோபப்படுவார். This is called slow anger. இதா தாமதமா கோபப்படுறது. Light anger here, then little more angry, then little more angry, slow to anger. கோபப்படுறது கொஞ்சம் ரொம்ப தாமதமா பண்ணுவார். The next sentence says, அடுத்த வரி இப்படி இருக்கு, plenteous in mercy. Even if he is slow to anger, in that anger there's a lot of mercy. அவர் அப்படியே கோபப்பட்டாலும் அந்த கோபப்படுறதுல அவர் இரக்கத்துல ஒரு ஐஸ்வர்யம் அத்திரலா இருக்கிறார். So in the anger there is mercy. அந்த கோபத்துல ஒரு இரக்கம் இருக்கு. So even if he gets angry, he's get angry, but inside the anger there's a lot of mercy hidden there. அவர் கோபப்பட்டா கூட அந்த கோபத்துக்குள்ள ஏராள இரக்கம் புதைஞ்சிருக்கு. He's angry, but inside that mercy is also there. கோபப்பட்டுட்டு இருக்கிறார், நான் உள்ள இரக்கம் இருக்கு. Next verse, next part says, அடுத்த பகுதி சொல்லுது, he will not always chide. That means he will not always get angry. He will not always scold. அவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிரார். That means some of us, if we get angry, from somewhere the words will come. Half an hour you can't stop the fountain. சிலருக்கு கோபம் எங்கிருந்த ஒரு வந்த பிற்பாடு 1/2 மணி நேரம் வர்ற வார்த்தை நிப்பாட்டவே முடியாது. But God is not like that. ஆனா தேவன் அப்படி இல்ல. He'll get angry, கோபப்படுவார், but in between the anger will stop. அந்த கோபம் இடையில நின்றும். He won't continuously be scolding. தொடர்ச்சியா திட்டிட்டே இருக்க மாட்டார். So now and then there'll be break time for his anger. இன்னும் சொல்லப்போனா அப்பக்கப்ப அந்த கோபத்துக்கு ஒரு தடை இருந்துட்டே இருக்கும். So he will not always chide. That means he won't keep on scolding. அவர் எப்போதும் திட்டிட்டே இருக்க மாட்டார். Not only that, அது மாத்திரம் இல்ல, the next part says in the English Bible, ஆங்கில வேதத்துல அடுத்த பகுதி சொல்லுது, he will not keep his anger forever. அவர் என்றென்றுமாய் கோபம் கொண்டிரார். What does that mean? அடுத்து என்ன? Some of us, if we get angry with someone, till we die we won't forgive the person, till we die we won't speak to the person. I will never forgive, even if I go to hell I won't forgive. நம்மள சிலர் கோபப்படுவோம், கோபப்பட்டா அதுக்கு பேசவே மாட்டோம், நரகத்துக்கே போனாலும் சரி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிடுவோம்.
But this God doesn't keep his anger forever. ஆனா இந்த தேவன் தன்னுடைய கோபத்தை எப்போதும் அப்படி வச்சுக்கிறது இல்ல. What does that mean? அடத்த என்ன? His anger will slowly die down. அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும். Finally he'll become a merciful God once again. கடைசியா அவர் இரக்கமுள்ள தேவனாவே மாறிடுவார். So his mercy is from everlasting to everlasting. ஆகவே தான் அவருடைய இரக்கம் நித்தியத்திலிருந்து நித்தியம் வரை இருக்கும். So that means from everlasting means he's always been merciful in his nature. அவர் நித்தியத்திலிருந்து நித்தியமாய் இரக்கம் கொண்டவராய் இருப்பார் என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் இரக்கம் உள்ளவர் தான். To everlasting means forever and ever he is merciful. அவர் நித்தியம் வரைக்கும் அவர் இரக்கமாய் இருப்பார் என்றால் நித்தியம் சதா காலமும் இரக்கம் உள்ளவர். So this diagram shows how merciful and how loving our God is. இந்த வரைபடம் நம்முடைய தேவன் எவ்வளவு அன்பும் இரக்கம் கொண்டுள்ளவர் என்பதை காட்டுகிறது. Sometimes he'll deal hard with us. சில நேரங்களில் அவர் நம்மோடு கூட கடினமா நடத்துவார். Why? ஏன்? Not because he is hard, he is not hard. அவர் கடினமா இருக்கிறனால அல்ல, அவர் கடினமான உள்ளவர் அல்ல. He deals hard with us because we are hard. நம்ம கடினமா இருக்கனால நம்மட்ட கடினமா நடத்துவார். Have you ever tried hugging a buffalo? Have you ever tried hugging a buffalo? ஒரு எருமாட்டை கட்டி பிடிக்கிறது என்னைக்காவது கட்டி பிடிக்க முயற்சித்திருக்கீங்களா? An ox won't move. You try patting it and say please. Or you beat the ox with your hand. It won't. It needs a whip. இந்த ஒரு காலமாட்டை எடுத்துட்டா அது முதுக தடவி கொடுத்துட்டே இருந்தாலும் அல்ல லைட்டா தட்டினாலும் அப்படி இல்லை, அதுக்கு ஒரு சாட்டை தேவை. Only a whip's language it will understand. சாட்டையின் பாஷை தான் அதுக்கு விளங்கும். Why does the master use the whip? Not because the master is whipping his wife and his children all the time. It's because the cow is hard, skin is hard. மாட்டுக்காரன் ஏன் மாட்டுட்ட சாட்டை வச்சு அடிக்கிறான்? அவன் புருஷன், அவனுடைய மனைவி, பிள்ளை இதெல்லாம் சாட்டை வச்சு அடிச்சு பழகுறதுனால அல்ல. இது மாடு காலமாடு அது ரொம்ப கடினமா இருக்கனால சாட்டை உபயோகிக்கிறான். In the same way, if God is hard with us, it's not because he is hard by nature. He has to be hard because only then we'll understand, because we are hard. தேவன் கடினமும் இதயம் உள்ளவர் அல்ல. நம்ம கடினமா இருக்கிறபடினால் கடினமான பகுதிகளை நம்மோடு கூட இடைப்பட வேண்டியதா இருக்கு. So basically he is a merciful God. அடிப்படையாக அவர் இரக்கம் உள்ள தேவன். So even if God wants saying, I'm going to punish, தேவன் விரும்பினா கூட அவர் தண்டிக்கிறது இல்ல. Even if he warns us saying, I'm going to punish you, நான் உன்னை தண்டிக்க போறேன்னு எச்சரிச்சா கூட, if he pronounces judgment on us, நம்ம நியாய தீர்ப்பை சொன்னா கூட, in his heart he loves mercy. He wants to show mercy. அவர் நம்முடைய இரக்கத்தை தான் தன்னுடைய கடினமான பகுதிகளை கூட காட்ட வாஞ்சிக்கிறார். So at that time he will look for someone to whom he can show that mercy. அந்த நேரத்துல யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா அவங்ககிட்ட இரக்கம் காட்டிடலாம்னு சொல்லி தான் பாப்பார். He, God told Abraham, I'm going to destroy Sodom and Gomorrah. தேவன் ஆபிரகாமை பார்த்து நான் சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன் என்றார். Why? But he wants to show mercy. ஆனா இரக்கத்தை காட்டணும்னு வாஞ்சித்தார். But why did he destroy? ஏன் அழித்தார்? There was no point not to destroy. அவங்கள அழிக்கிறதுக்கு சொல்லி ஒரு விஷயம் இல்ல. There was no point not to destroy. அவங்கள அழிச்சு போடுறதுக்கு சொல்லி அழிக்காம இருக்கிறதுக்கு விஷயம் இல்ல. That's why Abraham asked, if there are 5 people will you spare? God said, okay, I will spare. 5 பேர் இருந்தா நீதிமான்களா இருந்தா நீ விட்டுருவீரா ஆண்டவரே? தேவன் விட்டுருவேன்னு சொன்னார். God said yes. தேவன் விட்டுருவேன்னு சொன்னார். Then that means God destroyed when there were not even 5 righteous people there. அப்படி இருந்து அவங்கள அழிச்சிட்டான்னு சொன்னா அது அர்த்தம் அங்க 5 நீதிமான்கள் கூட அங்க இல்ல. Everybody was so bad they were judgment deserving. ஒவ்வொருவரும் அவ்வளவு மோசமானங்க, நியாய தீர்ப்பு வந்து இறங்குற அளவுக்கு மோசமானவங்க. So in such a situation, இப்படிப்பட்ட சூழ்நிலையில we need the mercy of God. நமக்கு கூட தேவனுடைய இரக்கம் வேணும். In the past few days there was a news going about that Madras is going to face a tsunami. கடந்த கொஞ்சம் 2-3 நாட்களாக சென்னை சுனாமினால் தாக்கப்பட இருக்கிறதுங்கிற செய்தி வந்துட்டே இருந்துச்சு. Up to by before 15th it will happen. 15ஆம் தேதிக்குள்ள அது நடக்கும்னு சொல்லி செய்தி. So 15th is over, now it's 16th. இப்ப 15ஆம் தேதி முடிஞ்சிச்சு, 16ஆம் தேதி வந்துருச்சு. So no more judgment. இப்ப நியாய தீர்ப்பு இல்ல. So we are all safe. நம்ம எல்லாம் பத்திரமாயிட்டோம். Once again we can live as we like. மறுபடியும் நம்ம விரும்புற பிரகாரமா ஜீவிக்கலாம். Till 15th be a little careful. 15 வரை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஜீவிப்போம். Look up now and then if some water is coming from somewhere. இங்க கொஞ்சம் எட்டி பார்த்து தண்ணி எங்கயாவது புகுந்துக்குச்சான்னு சொல்லி பார்க்கிறது. Be careful when you walk on the road, it might divide into 2, you might fall inside.
ரோட்ல நடந்து போகும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். திடீர்னு பூமி பிளந்து உள்ள விழுந்துருவோம் நம்ம. But now it's over. It's 16th. You are safe. Be yourself once again. November 16 நம்ம டைம் கடந்து போச்சு, பத்திரமா இருக்கிறோம். நம்ம திருப்பி பழையபடியே வந்துடலாம் நம்ம. It's not like that. அது அப்படி இல்லை. If we don't turn to the Lord, நாம் கர்த்தர்ட்ட திரும்பாட்டா, from his righteousness judgment is still hanging there. அப்படி நீதியிலிருந்து நியாய தீர்ப்பு இன்னும் தொங்கிட்டே இருக்கு. The judgment did not come because somebody prayed. யாரோ ஜெபிச்சிட்டாங்க, அதனால நியாய தீர்ப்பு வரல. But because the judgment did not come, it doesn't mean the judgment is cancelled. It's postponed. நியாய தீர்ப்பு வராததுனால நியாய தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டாயிற்று அல்ல, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. So if someone does not pray, யாராவது ஜெபிக்காட்டா, if we don't turn to the Lord, கர்த்தர்ட்ட திரும்பாட்டா, the judgment is still pending. It will come some other time. இந்த நியாய தீர்ப்பு இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது, இன்னும் வரவில்லை. So from the righteousness of God, his mercy should come. தேவனுடைய நீதியிலிருந்து இரக்கம் இறங்கி வரணும். There is a beautiful verse in Daniel. தானியேலில் ஒரு அழகான வசனம் இருக்கு. When we speak of righteousness of God, we only think of anger. தேவனுடைய நீதியை குறித்து சொல்லும்போது எப்போது கோப பகுதியை தான் நம்ம பார்ப்போம். But there is a verse in the book of Daniel where in the top of God's righteousness mercy is there. தானியேல் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, தேவனுடைய நீதியுடைய உச்சியில் என்ன தெரியுமா இருக்கு? இரக்கம் இருக்கு. In Daniel chapter 9, தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் verse 7, 7ஆம் வசனம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்து நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. So what is he saying? என்ன சொல்றார்? Lord, we have been driven out to many countries. We are slaves today and we are confused of faces only because of your righteousness. What you did is right. We deserve it, Lord. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு பூமியின் பல பகுதிகளில் சிதறுண்டு போயிட்டோம், லட்சிக்குட்பட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இருப்பது எல்லாம் உடைய நீதியின் பகுதியாக இருக்கிறது. அது அர்த்தம், உடைய நீதியின் பகுதியில் இது செய்தது ஒரு இரக்கமாக எங்களுக்கு இருக்கிறது. You have punished us. That punishment is correct, Lord. நீ தண்டித்தீர், அந்த தண்டனை கரெக்ட் ஆண்டவரே. We deserve it, Lord. அது எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. It's your righteous act. அது ஒரு நீதியான செயல். But although he says that, அது அப்படி இருந்தால் afterwards he says something else. அதற்கு பிற்பாடு சில காரியத்தை சொல்றார். Read verse 16. 16ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். See what's written here. It's written, Lord, according to your righteousness you are getting angry. That's correct. ஆண்டவரே, உம்முடைய நீதியின்படி நீ கோபப்படுகிறீர், சரிதான். But according to all your righteousness, please turn away your anger. ஆனால் உம்முடைய சகல நீதியின்படியும் உம்முடைய உக்கிரத்தையும் கோபத்தையும் திருப்பும். So what is the meaning? அர்த்தம் என்ன? In the righteousness of God, righteous anger is there. தேவனுடைய நீதியில நீதியான ஒரு கோபம் இருக்கு. But in the top of his righteousness, mercy is there. ஆனால் அப்படி நீதியில உச்சத்துல என்ன தெரியுமா இருக்கு? இரக்கம் இருக்கு. Even so, அதுபோல you and I, we all deserve punishment. நானும் நீங்கள் எல்லாருக்கும் தண்டனை தான் தேவை. But there is what is called the mercy of God. ஆனால் தேவனுடைய இரக்கம் ஒன்று இருக்கு. So every day as we live, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவிக்க we should always seek that mercy of God. எப்போதும் தேவனுடைய இரக்கத்தை தேடணும். Only such people will survive in the last days. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் கடைசி நாட்களில் ஜீவனோடு இருக்க முடியும். To get that mercy, what do we need? அந்த இரக்கத்தை பெற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? What do we need? நமக்கு என்ன தேவை? To get that mercy from God, what do we need? தேவன்கிட்ட இருந்து அந்த இரக்கத்தை பெறுவதற்கு நாம என்ன தேவை? Lord, I'm praying every day, Lord, these days. இந்த நாள்ல ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, whenever I come to Sunday service, I always wear white, Lord. ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எப்பவும் வெள்ளையமா தான் வருவேன் ஆண்டவரே. Lord, if I fast, I don't even drink coffee, only water, Lord. ஆண்டவரே, நான் உபவாசம் எடுத்தா காபி கூட குடிக்கிறது இல்ல, தண்ணி தான் குடிப்பேன் ஆண்டவரே. Lord, today I brought 7 souls to the meeting, Lord. ஆண்டவரே, இன்னைக்கு 7 ஆத்துமாக்களை கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆண்டவரே. So please have mercy on me, Lord. தயவு செய்து இந்த கூட்டத்தின் மேல் இரக்கமாயிரு ஆண்டவரே. Will you get that mercy? உங்களுக்கு அந்த இரக்கம் கிடைக்குமா? What are we trying to do? We are showing our righteous certificate and saying, according to my righteousness, show mercy. நீதி என்கிறதான சான்றிதழை கொடுத்து என் நீதியின்படி இப்படிப்பட்ட இரக்கத்தை செய்யும் என்று நாம் கூவி அழைக்கிறோம். We will never get it. நாம் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். What we have to say is, நாம் செய்ய வேண்டியது என்ன, சொல்ல வேண்டியது என்னவென்றால், all those certificates you must take it and put it in the dustbin.
அந்த எல்லா சான்றிதழ்களை எடுத்து குப்பை தொட்டியில வீசிட்டு, Lord, I have one certificate. என்கிட்ட ஒரு சர்டிபிகேட் இருக்கு, I am a big sinner. ஒரு பெரிய பாவி நான், But Lord, you are a merciful God. ஆனால் நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவர். If we acknowledge this truth all the time, இந்த சத்தியத்தை உண்மையை எப்பொழுதும் ஒத்துக்கிட்டா I can get the mercy of God. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். There's an English song that goes like this. ஒரு ஆங்கில பாடல் இப்படி போகுது, I am an empty vessel. வெறுமையான பாத்திரம் நான், Not one thought or look of love I ever to thee brought. நான் ஒரு சொட்டு அன்புக்கு கூட நான் கொண்டு வரப்படாத பாத்திரம். But I can come and come again to thee. நான் மறுபடியும் உம்மட்ட வர முடியும். With this the sinners only plea, thou lovest me. இதை வச்சுதான் ஒரு பாவி உம்மட்ட நீர்தான் என்னை நேசிக்கிறவர் என்று மன்றாட முடியும். I am an empty vessel. நான் ஒரு வெறுமையான பாத்திரம். I don't even think of you so many times. உம்மை குறித்து நான் ரொம்ப தடவை நான் அடிக்கடி யோசிச்சது கூட கிடையாது. I am so busy about other things. மற்ற காரியங்களை குறித்தே அலுவலா இருக்கிறேன். But whenever I think of you, நான் எப்பலாம் உம்மை பத்தி நினைக்கிறேனோ, I can come to you உம்மட்ட வரலாம். because I know you love me although I am a sinner. நான் ஒரு பாவியா இருந்தா கூட நீர் என்னை நேசிப்பீர்னு எனக்கு தெரியும். So to get that mercy from God, அந்த இரக்கத்தை தேவன்கிட்ட பெறதுக்கு we must all humble ourselves. நம்ம எல்லாரும் நம்ம தாழ்த்தணும். We should put away our own righteousness. நம்முடைய சொந்த நீதியை தள்ளி வச்சிரணும். Even the coming revival, இனி வரும் எழுப்புதல்லையும் it's not because of our prayer, நம்முடைய ஜெபத்தினால எழுப்புதல் வருது, not because of our sanctification. நம்முடைய பரிசுத்தத்தினால எழுப்புதல் வருது. If my people humble myself, then I will heal the land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தம்மை தாழ்த்தினால் இந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை வருது. Every day we should look for the mercy of God. ஒவ்வொரு நாளும் இரக்கத்துக்காய் காத்திருக்க வேண்டும். One day from his righteousness, the showers of the latter rain will be showers of his mercy upon his people. ஒரு நாள் வரும் அவருடைய நீதியிலிருந்து இரக்கம் என்பது அவருடைய ஜனத்தின் மேல் பொழிந்தருளப்படும். So we look for his mercy. அவருடைய இரக்கத்துக்காய் நாம் காத்திருப்போம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நீதி, நியாய தீர்ப்பு, இரக்கம் இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு மண்டை வெடிச்சிரும். Now when you speak of righteousness, justice, judgment, all this, to understand it fully, your mind will explode. ஏன்னா ஏற்கனவே நமக்குள்ள ஒரு நீதி இருக்கு. Because already there is a righteousness within us. அந்த நீதிக்கு பேர் தான் நம்ம சுயநீதி. And that's called self righteousness. இந்த நீதி நம்ம அளந்து ஏற்கனவே வச்சிருக்கிறோம். We already have a measurement of that righteousness. அந்த நீதியின்படியே நம்ம அறியாமையே நம்ம வேலை செய்யணும். And using that righteousness unconsciously we are at work. அந்த நீதி ரெண்டு தான் செய்யும். That righteousness will do two things. ஒன்னு பெருமையா இருக்கும். One, it will be proud. அல்லது நாமே நியாயம் தீர்ப்போம். Or it will judge us. நாமே கண்டம் பண்ணிக்கிடுவோம். Either we'll become self righteous or we'll run into self condemnation. எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. I have a standard. இதுல தேஜுவை பார்த்தா, if I look at Teju என்னை விட ரொம்ப குறைஞ்சி இருக்கிறாருன்னா, if Teju is very inferior to me, I'll put up my shoulders. சொல்லுவோம், I'll despise him. I am holier than thou. அற்பமா இன்னொன்னு, I'll despise him. பக்கத்துல உட்கார்றது கூட கொஞ்சம், even to sit next to him, he is actually a privileged person. பெரியவரா இருந்தாருன்னா, but if he is very big, யப்பா எனக்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா, ஐயோ he is so big, I can't do anything, நான் தகுதியே இல்ல, I am not worthy. in inferiority complex வந்துரும். Inferiority complex will come. இந்த ரெண்டுமே பெருமையை தான் கொடுக்கும். Both are symptoms of pride. இந்த ரெண்டுமே பெருமை தான். Both are pride. ஆனா தேவ நீதிங்கிறது, but the righteousness of God, இத புரிஞ்சிக்கணும்னு சொன்னா, to understand this, இரக்கத்தை புரிஞ்சிக்கணும்னா, to understand the mercy of God, ஒரே ஒரு கூட்டத்தார் மாத்திரம் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். only one group of people will understand it. நீங்க கேட்டது போல, as we heard today, தாழ்மை உள்ளவங்க மட்டும் தான் புரிய முடியும். only humble people will understand it. உடைஞ்ச உள்ளவங்க மட்டும் தான் பெற்றுக்கொள்ள முடியும். only the broken hearted will understand தெரியுமா? You know why? தேவன் தாழ்மை உள்ளவர். God is humble. தாழ்மை இல்லாதவங்களுக்கு எதுமே தேவனுடைய காரியங்கள் விளங்காது. Those who are not humble will not understand God's things. நம்முடைய proud heartல இருந்து தேவனுடைய பகுதியை ஒரு சொட்டு கூட விளங்க முடியாது. We can't understand a little bit of God from our proud hearts. ஆனா நம்முடைய தாழ்மை உள்ள இருதயத்திலிருந்து,
But from our humble hearts, தேவனுடைய நிறைவை நம்ம பார்க்கலாம். we can see the fullness of God. நம்முடைய தாழ்மையின் ஆழத்திலிருந்து அவருடைய ஆழத்தை கூப்பிடலாம். From the depth of our humility, we can call out to the depth of God. நம்முடைய தாழ்மை என்கிறதான இந்த வெளிச்சத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை பார்க்கலாம். It is from this light of our humility that we can see that light. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த தாழ்மைக்கு எதுவான ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு வேணும். So every day we need revelations of humility. ஒவ்வொரு நாளும் இந்த தாழ்மைக்கு எதுவான இரைச்சல்கள் உண்டாகணும். பதவிகளின் Every day there should be that noise connected with humility. உம்முடைய மதகுகளின் இரைச்சலினால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. Deep calleth unto deep at the noise of thy water spouts. ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு இரைச்சல் வெளிப்படுத்தல் வரும். One day such a noise is going to come. அதிகமான நேரம் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி இருக்கும்போது இந்த இரைச்சல்கள் வரும். This noise will come when we humble ourselves in the presence of God. தாழ்மையுள்ள ஒரு மனுஷனா இருந்தா, if we are humble people, அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். we can go on receiving his mercy. தேவ நீதிங்கிறது என்ன? What is the righteousness of God? தேவ நீதி, what's righteousness of God? நேத்து நைட்டு கூட நம்ம கொஞ்சம் பார்த்தோம் நினைக்கிறேன். Yesterday also we saw it. பல விதங்கள்ல நம்ம பார்த்தோம். We saw it from many angles. அப்ப அதிகமாக தேவ நீதியை பெறுவதற்கு So we have to receive the righteousness of God. அதிகமாக நாம் நொறுக்கப்பட வேண்டும். We have to be broken. அதிகமாக தாழ்த்த வேண்டும். We have to humble ourselves much. தாழ்மையுள்ள இருதயம் தேவனுடைய பகுதிகளை விளங்கிக் கொள்ளும். Only the humble hearts will understand the things of God. அதிக நேரம் ஆச்சு நமக்கு. It's time already. கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். Shall we close our eyes and pray? இனி வரும் நாட்கள்ல நமக்கு சீக்கிரமா இருட்டிறதுனால மேக்ஸிமம் 5:45 6க்குள்ள நம்ம முடிக்க பார்க்கலாம். We'll try to finish in time before 6 hereafter because it gets dark early. நல்ல நம்ம கண்களை மூடி ஆண்டவர்ட்ட 2 நிமிஷம் So ஜெபிப்போம். 2 minutes, let's close our eyes and pray. ஆண்டவரே உம்முடைய தாழ்மையினால என்னை நிரப்பும். Lord, fill me with your humility. ஒவ்வொரு நாளும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். Every day I must understand you, Lord. நான் என்னுடைய சுயத்தில் நான் சார்ந்து விட கூடாது. Lord, I should not lean on my own self. எப்போதும் உம்மை சார்ந்திருக்க எனக்கு பலன் தாரும். Give me the grace to always lean upon you. தம்பி தங்கச்சிமார், brother sister, நான் அடிக்கடி சொல்வது போல, as I often say, 2 காரியங்கள் கொடுமை உள்ளது. there are 2 things that are terrible. ஒன்று பாவம், one is sin. இரண்டாவது பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்கிற சுயநீதி. Secondly, self righteousness. பரிசுத்தமா ஜீவிக்கிறோம் நம்ம நினைக்கிற ஒரு சுயநீதி. It's a self righteousness where we think we are holy. ஆனால் அது தேவனுக்கு ரொம்ப விருப்பானது. But God hates it. அது பாவத்திலும் அது இரட்டிப்பான பாவமானது. It's a double sin. ஆனால் இந்த எல்லாவற்றையும் நான் வெளியே வரத்தக்கதாய், but to come out of all this, என்னால் ஒன்றுமில்லை. Lord, I am nothing. எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே. It's all of you, Lord. பலத்தினால் அல்ல, not by might, பராக்கிரமத்தினாலும் not by power, உம்முடைய ஆவியினாலே ஆகும். it's by my spirit, says the Lord. பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல. God will not save by sword or spear. ஓ பலமும் பராக்கிரமும் ஒன்று செய்யாது. He will do mighty things. இன்னும் சொல்ல போனால், what in other words, கொஞ்சம் பேரானாலும் அதிகம் பேரானாலும் தேவனுக்கு ஒரு விஷயமே அல்ல. if we are few or many, that's not a point for God. உடைந்த உள்ளம் கொண்டவர்களே இது கர்த்தருக்கு தேவை. Oh, God needs broken hearted people. அப்படிப்பட்ட ஒரு நீதிக்கு என்னை கொண்டு போக ஆண்டவரே. Lord, take me to such a righteousness. அப்படி ஒரு நீதி உள்ள ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போக ஆண்டவரே. Lord, take me to such a righteousness, இந்த Lord. கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும், while this meeting is going on, உம்முடைய நீதி வெளிப்பட்டு, let your righteousness come. அது நியாய தீர்ப்பாய் எங்கள் மேல் இறங்கி இருக்கும் என்றால், if it comes as a judgment, அது உண்மையாகவே சரியான ஒரு காரியம் தான் ஆண்டவரே. it is right, Lord, we deserve it. ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. but have mercy on me, Lord. அதே நேரத்தில் at the same time, உம்முடைய நீதி வெளிப்பட்டு, when your righteousness is இரக்கமாய் கிருபையாய் எங்கள் மேல் இறங்கும் என்றால், if it comes as mercy on me, அதனால் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. oh, then I'll praise you, Lord. உம்முடைய குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை I have ஆண்டவரே. nothing to criticize you, Lord. நீதிக்காய் காத்திருக்கிறேன். I wait for your righteousness. உம்முடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு கர்த்தாவே வராதபடி இரக்கத்துக்காய் நான் கெஞ்சிக் oh, கொண்டிருக்கிறேன். let your judgment not come on me. I look for your mercy, Lord. மனிதர்களாகி நாங்கள் எங்கால் முடிந்ததெல்லாம் செய்துவிட்டு உம்முடைய பொற்பாத பீடத்தில் உம்முடைய நியாய தீர்ப்புக்காக நாங்கள் வந்து நீதிக்காக நாங்கள் கேட்காமல் உம்முடைய இரக்கத்துக்காகவே இறைஞ்சி நிக்கிறோம் ஆண்டவரே. we human beings are looking not for your righteousness, Lord, not showing our righteousness. We are looking for your mercy, Lord. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. change me, Lord. ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும் Lord, set my life right, Lord. அந்த நீதியினால் என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. Lord, cover me with your righteousness. அந்த நீதியினால் என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. cover me with your righteousness, ஒரு வல்லமை இறங்கட்டும். let a power come down. உடைக்கப்படட்டும். let bands break. புது ஜீவன் உண்டாகட்டும். let there be new life. அந்த கிருபையினால் என்னை இடைக்கட்டும் சாமி. let him be, Lord, clothe me with your grace. கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. I ask for your mercy, Lord.
Lord. இப்பொழுது கூட ஆண்டவரே, Even now, Lord, நான் ஜெபிக்கிறேன். I pray. முழங்கால் படியிட்டு இருக்கிறேன். I have knelt down. அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். I am speaking in tongues. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I am praying. என் ஜெபம் உம்முடைய கிருபையை கொண்டு வரும் என்று நான் சொல்கிறதில்லை ஆண்டவரே. But I don't say that my prayer will bring your grace. நான் ஜெபிக்கிறதுனால் எனக்கு கிருபை கொடுப்பீர் என்று நான் சொல்கிறதில்லை. I don't say that because I am praying you will give me grace. உம்மிடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறதுனால் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. I am praying because there is grace in you, Lord. அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. Give me that grace, Lord. அந்த கிருபையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with that grace, Lord. அந்த வல்லமையினால் என்னை நிரப்பும் தகப்பனே. Fill me with that power, Lord. அந்த வல்லமை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Oh, the Lord is filling you with that power. கர்த்தருடைய வல்லமை எனக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது. Oh, the power of God is coming down. ஒரு புதிய ஜீவனால் கர்த்தர் நம்மை நிரப்பிக் He is கொண்டிருக்கிறார். filling us with new life. அந்த வல்லமை இறங்கட்டும். Let that power come down. அந்த இரக்கத்துக்காய் மன்றாடுவோம். Oh, let's ask for that அந்த mercy. கிருபைக்காய் மன்றாடுவோம். Let's plead for that mercy. நமக்கு ஏதாவது சாதகமான பகுதி இருக்கும் என்றால் அதுக்கு மன்னிப்பு கேட்போம். Oh, if there's anything righteous in us, let's ask forgiveness for that. ஆண்டவரே, அதை நான் சார்ந்து கொண்டது தவறுதான் ஆண்டவரே. Lord, I have leaned on it. உம்மையே சார்ந்து கொள்கிறேன். Lord, I lean on you. அந்த வல்லமை இறங்கட்டும். Let that power come அந்த down. கிருபை இறங்கட்டும். Let that grace come down. புதிய ஜீவனால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். Oh, the Lord is filling us with new life. முழு வல்லமையோடு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotra, ஸ்தோத்திரம், ஹalleluya. Change my heart to God. அந்த பாடல் பாடி நாம் முடிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே. Give me a new heart, O God. அந்த பாடி நாம் முடிக்கலாம். Change my heart, O God. Make it ever true. Change my heart, O God. May I be like you. Change my heart, O God. Make it ever true. Change my heart, O God. May I be like you. You are the potter, I am the clay. Mold me and make me. This is what I pray. Change my heart, oh God. Make it ever true. Change my heart, oh God. May I be like you. You are the potter, I am the clay. Mold me and make me. This is what I pray. Change my heart, oh God. Make it ever true. Change my heart, oh God. May I be like you. அன்புள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய நீதி நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய நீதினால் உண்டாகிற கிருபைக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அதிகமாக எங்களை தாழ்த்த சிறுமைப்படுத்துகிற பாதைக்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு ஒரு பலன் தாரும் ஆண்டவரே. நீர் விசாரிக்கும் போது உமது நீதி விளங்கவும், நீர் எங்களிடத்தில் கேட்கும்போது உம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும்படியாக எங்களை தாழ்த்தி அறிக்கையிட்டு ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும். ஒவ்வொரு நாளும் அதிகமாக எங்களை வெறுமையாக்கி உம்முடைய கிருபையினால் நிரப்பப்பட்டு உம்முடைய நீதியினால் ஆளுகை செய்ய உதவி செய்யும் சாமி. ஒரு மனுஷனுடைய பாவம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை அவனை மரணத்துக்கு எதுவாய் ஆண்டு கொண்டதப்பா. அதுபோல
ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, அந்த தாழ்மையினாலே, நாங்கள் இந்த கிருபையினாலே நித்திய ஜீவனை நீதியினாலே ஆளுகை செய்வோம். அந்த ஆளுகை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இரத்த கொட்டைகள் முடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.